பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி ஒன்னும் லெகின்ஸ் தைக்க ஆரம்பிச்சோங்க. அவங்க அம்மாவை நான் வச்சு பாத்துட்டு இருந்தேங்க. சரி. அதுல தாங்க அவங்க ரொம்ப க்ளோஸ் பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க இல்லைங்களா, அப்போ நாள் ட்ரெயின் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடு சிரமமா இருக்குன்ட்டு என் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நானே என் பையன் அவரு 3 பேர் இருந்தோங்க. இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்து அந்த அம்மா வந்தப்ப தெரியுங்க. ஆனா அவங்க பிரச்சனை ஆகி இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சு போய், பேச்சுவார்த்தை இல்லன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவரு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு இப்ப வரைக்குமே எனக்கு கடவுள் பொதுவா தெரியாதுங்க. பேச்சுவார்த்தை இல்லன்னு தாங்க தெரியும். அவங்க வந்து என்னை தேடி வந்தாங்க நான் இருக்கிற இடத்துக்கு. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். ஒரு பொண்டாட்டி பிள்ளையா இருந்தவனை தேவையில்லாம வளைச்சு போட்டுவிட்டு சம்பாரிச்சு தர தின்னுபிட்டு உன் மைனை பிஇ படிக்க வச்சு எம்இ படிக்க வச்சு இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு திருவாரூர் வீடு எங்க என் புருஷன் சொத்தை வித்து நீ வீடு வாங்கி வச்சுட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி வச்சுட்டு நீ வேலை ஜாலியா இருக்கிறதுக்கு ஏண்டி நானாடி கிடைச்சே? நீ ஒரு பிள்ளைய வச்சிருக்கதானே, நீ ஒரு பிள்ளைய வச்சிருக்கீல, பிள்ளைங்களை வந்து பேசக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன். நீ என் புருஷன் அடி கிடைச்சான் சொல்லு. புருஷன் இல்ல புருஷன் டைவர்ஸ் கொடுத்தா நீ போய் ஒழுங்கா இருக்கணும். புருஷன் பிள்ளையோட நீ இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன எவ புருஷன் கிடைக்க கட் பண்ணிட்டாங்க மேடம். இத பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசிடலாம். அடுத்து வெங்கடேஷ்க்கு தான் கால் பண்ண போறோம்.